ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சில கேள்வி பதிலோட நம்ம வாக்கியங்களை பார்ப்போம். கொஸ்டின் வித் ஆன்சரோட சென்டென்சஸ் பார்க்கலாமா? யார் உன்னுடைய நண்பன் அப்படின்னு கேட்டால் தும்ஹாரே மித்ர கவுன் ஹை அப்படின்னு சொல்லணும். இதில் மித்ரன்றதுக்கு தோஸ்து. நம்ம தோஸ்து தான் நம்ம பெரும்பாலும் நிறைய யூஸ் பண்ணுவோம். தோஸ்துன்னே சொல்லலாம். தோஸ்து. தும்ஹாரா தோஸ்த் கவுன் ஹை அப்படின்னு சொல்லலாம். மித்ரனா ஃப்ரெண்டு. அது மித்ரனா ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மித்ரன்னு எழுதியிருக்கேன். இங்கே தோஸ்து அப்படின்னா சொல்லலாம். தும்ஹாரா தோஸ்த் கவுன் ஹை அப்படின்னா உன்னுடைய நண்பன் யார்? என்னுடைய நண்பன் ரமேஷ். மேரா மித்ர ரமேஷ் ஹை, மேரா தோஸ்த் ரமேஷ் ஹை அப்படின்னு சொல்லலாம். இதையே மேரா தோஸ்துக்கா நாம் ரமேஷ் ஹை, என்னுடைய நண்பனின் பெயர் ரமேஷ் அப்படின்னு சொல்லணும். அப்போ தோஸ்துக்கா நாம் அப்படின்னு சொல்லணும். மேரா தோஸ்துக்கா நாம் ரமேஷ் ஹை அப்படின்னு சொல்லணும். என் ஃப்ரெண்டு ரமேஷ் அப்படின்னு பொதுவாக பேச்சு வழக்கில் சொல்கிறது வந்து மேரா தோஸ்த் ரமேஷ் ஹை அப்படின்னு சொல்லிடணும். வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள்? ஹர்மேங் கவுன் கவுன் ஹைங். வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள்? வீட்டில் என் அம்மா, அப்பா, நான், தாத்தா, பாட்டி, தங்கை இருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ ஹர்மேங் மேரி மாயிங் அப்படின்னா அம்மாவை கேலை சொல்கிறதுனால மேரின்னு சொல்லியிருக்கோம். மேரி மாயிங். மேரா பிதா, அப்பா பாயா இருக்கிறதுனால மேரான்னு போடணும். அப்படின்னா கர்மேங் மேரி மாயிங், பிதா மைங் நான், தாதா தாதி அப்படின்னா தாத்தா பாட்டி. இது வந்து அப்பாவை பார்த்தா தாதா தாதி. நம்ம உறவுகளில் பார்ட் ஒன் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். தாதா தாதினா அப்பாவை பார்த்தா தாத்தா பாட்டி. அம்மா பெற்றவங்களை வந்து நானா நானின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ தாதா தாதி. சோட்டி பஹின் அப்படின்னா தங்கச்சி. அப்போ அக்கா வந்தால் படி பகன் அப்படின்னு சொல்லணும். சோட்டி பகன், படி பகன். ஹைங் அப்படின்னா இருக்காங்க, இருக்கிறோம் அப்படின்றது வந்து ஹைங். நிறையா பேர் சொல்கிறதுனால ஹைங். இப்போ தங்கை மட்டும் இருக்கிறான்னா சோட்டி பகன் ஹை அப்படின்னு சொல்லிடணும். தங்கை இருக்கிறாள் ஒரு ஆளை சொல்லும் போது ஹை சொல்லிடணும். நம்ம இத்தனை பேர் சொல்லும் போது ஹைங் ப்ளூரல் ஃபார்மில் வந்து ஹைங். ஹர்மேங் மேரி மாயிங், பிதா மைங், தாதா தாதி, சோடி பகன் ஹைங். கையில் என்ன இருக்கிறது? ஹாத் மேங் கியா ஹை. கியானா என்ன, ஹாத்னா கை. நம்ம உடல் உறுப்புகளும் பார்த்துருப்போம். உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ கையில் என்ன இருக்கிறது அப்படின்னா ஹாத் மேங் கியா ஹை இருக்கிறது. கைனா இருக்கிறது, கியானா என்ன, ஹாத் மேங் அப்படின்னா இல்லு. அது நம்ம மேங்னா இல்லு, சேனா இருந்து நம்ம வேற்றுமை உருவுகளும் பார்த்தோம். மேங்னா இல்லு, சேனா இருந்து நம்ம அதை பார்த்தோம். இப்போ ஹாத் மேங் கியா ஹை அப்படின்னா கையில் என்ன இருக்கிறது? கையில் ஒன்றுமில்லை. ஹாத் மேங் குச் நஹிங் ஹை அப்படின்னா கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னா குச் நஹிங். குச் நஹிங் அப்படின்னு சொல்லலாம். ஹாத் மேங் குச் நஹிங் ஹை நம்ம சொல்ல தேவையில்லை. பேச்சு வழக்கில் ஒன்றும் இல்லை அப்படின்னா குச் நஹிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஹாத் மேங் குச் நஹிங் ஹை, கையில் ஒன்றுமில்லை. இப்போ கையில் பேனா இருக்கிறது அப்படின்னா ஹாத் மேங் கலம் ஹை அப்படின்னா கையில் பேனா இருக்குது. இதவே புக்கு இருக்குது அப்படின்னா ஹாத் மேங் கிதாப் ஹை அப்படின்னு சொல்லலாம். கிதாப்னா புக்கு. இப்போ ஹாத் மேங் கிதாப் ஹை அப்படின்னா கையில் புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ கையில் என்ன புக்கு இருக்குது அப்படின்னா ஹாத் மேங் கியா கிதாப் ஹை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன புக்கு இருக்குது அப்படின்னா ஹாத் மேங் ஆங்கிலேஜி புக் அப்படின்னா ஆங்கில புக்கு, தமிழ் புக்கு, ஹிந்தி கிதாப் அப்படின்னா ஹிந்தி புக்கு. அதே மாதிரி கணித் நம்ம பாடங்களும் எப்படி ஹிந்தியில் சொல்கிறதுன்றது நம்ம பார்த்துருப்போம். சப்ஜெக்ட் நேம்ஸும் பார்த்துருப்போம். அதில் நம்ம எந்த புக்கை போட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஹாத் மேங் கணித் கிதாப் ஹை அப்படின்னா கையில் மேக்ஸ் புக்கு, கணக்கு புக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இதில் ஹாத் மேங் கலம் ஹை, பென்சில் ஹை, நம்ம கையில் நம்ம பொருட்களை நம்ம என்னன்னாலும் சொல்லிக்கலாம். ஹாத் மேங் கலம் ஹைனா கையில் பேனா இருக்கிறது, புக்கு இருக்கிறதுனா கிதாப்பு. அது என்னென்ன புக்குன்னு சப்ஜெக்ட் புக்கை பேரை போட்டு சொல்லிக்கலாம். கணித் கிதாப் ஹை, ஹாத் மேங் கணித் கிதாப் ஹை அப்படின்னா கையில்
கணித புக்கு இருக்கிறது, கணக்கு புக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஏடிஎம் பக்கத்தில் இருக்கிறதா? ஏடிஎம் நம்ம தமிழில் சொல்கிற மாதிரியேவும் நம்ம எப்பயுமே ஏடிஎம்னு தமிழில் சொன்னாலும் நம்ம இங்கிலீஷில் ஏடிஎம் தான் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸை நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். ஹிந்திலையும் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஏடிஎம் பக்கத்தில் இருக்கிறதா? ஏடிஎம் பாஸ் மே ஹை கியா? பாஸ்னா அருகில், பக்கத்தில். ஏடிஎம் பாஸ் மே ஹை கியா அப்படின்னா இருக்கிறதான்னு கேள்வியாக கேட்கும்போது கியா கடைசியில் சேர்க்கணும். ஏடிஎம்னா ஏடிஎம், பாஸ் மேங்னா அருகில், ஹை கியா அப்படின்னா இருக்கிறதா, பக்கத்தில் இல்லை அப்படின்னா பாஸ் மேங் நஹி ஹை. பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா பாஸ் மேங் ஹை அப்படின்னா பாஸ் மேங் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா பாஸ் மே ஹை அப்படின்னா பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பாஸ் மேங் நஹி ஹை அப்படின்னா பக்கத்தில் இல்லை. இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? இதர் சே கித்தனி தூர் மேங் ஹை. இதர் சே கித்தனி தூர் மேங் ஹை அப்படின்னா இங்கேருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது. கித்தனி அப்படின்னா எவ்வளவு. இதர் சே அப்படின்னா இங்கிருந்து, கித்தனி தூர் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, ஹை. அதே மாதிரி மேங்னா இல்லை, எவ்வளவு தூரத்தில் அப்படின்னா கித்தனி தூர் மேங், ஹைனா இருக்கிறது. இதர் சே கித்தனி தூர் மேங் ஹை, இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதர் சே 1 கிலோமீட்டர் தூர் மேங் ஹை, இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த 1/2 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா ஆதா கிலோமீட்டர் தூர் மேங் ஹை, ஆதானா அரை. இப்போ ஆதா கிலோமீட்டர் தூர் மேங் ஹைனா 1/2 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது 1 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர்னால் நம்ம நம்பர்ஸ் நேம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்பர்ஸ் நேம் எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே எல்லாருக்கும் நம்பர்ஸ் நேம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ 1 2 3 4 நம்ம ஏதாச்சும் 5 நம்ம எத்தனை கிலோமீட்டர்னாலும் அதை போட்டுட்டு கிலோமீட்டர் தூர் மேங் ஹை அப்படின்னு சொல்லலாம். ஆதானா 1/2 கிலோமீட்டர், ஏக்னா 1 கிலோமீட்டர். இப்போ இதர் சே 1 கிலோமீட்டர் தூர் மேங் ஹை அப்படின்னா இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். 2 கிலோமீட்டர் அப்படின்னும் போது கடைசியில் ஹைங் அப்படின்னு முடிஞ்சிடணும். நிறையா 2ன்னு சொல்லும் போது 2 3ன்னு சொல்லும் போது ஹைங்குன்னு முடிஞ்சிடணும். இப்போ 1 கிலோமீட்டர்னு சொல்கிறதுனால அங்கே ஹை முடிஞ்சிருக்கு. 2 கிலோமீட்டர்னால் 2 கிலோமீட்டர் தூர் மேங் ஹைங் அப்படின்னு முடியும். இது ஏக் சொல்கிறதுனால ஹைன்னு முடிஞ்சிருக்கு. இதர் சே 1 கிலோமீட்டர் தூர் மேங் ஹை, இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.